திண்டுக்கல் மக்களவை தொகுதி பாமக வேட்பாளர் திலகபாமா பழனியில் பஞ்சாமிர்தம் விற்பனை செய்தும் குதிரை வண்டி ஓட்டியும் வாக்கு சேகரித்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி விவரங்களை வழங்கலாம். வணக்கம் காசினி. திண்டுக்கல் பாராளுமன்ற பாமக வேட்பாளர் திலகபாமா பழனியில் பசுமன் முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் மத்திய அரசின் திட்டங்களை எடுத்து கூறி பிரச்சாரத்தை தொடங்கினார். தொடர்ந்து பக்தர்களுக்கு பஞ்சாமிர்தம் விற்பனை செய்தும் குதிரை வண்டியை இயக்கியும் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியின் பாஜக கூட்டணியின் பாமக வேட்பாளர் திலகபாமா இன்று காலை பழனி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தேவர் சிலை, பேருந்து நிலையம், பாலசமுத்திரம், பாப்பம்பட்டி, நெய்க்காரப்பட்டி என சுற்றுவட்டார பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். முதலில் பசுமன் முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் பிரச்சாரத்தை தொடங்கினார். அப்போது மத்திய அரசின் பிரதம மந்திரி காப்பீட்டு திட்டத்தை திமுக அரசு கலைஞர் காப்பீட்டு திட்டம் என மாற்றி வருவதாகவும், சாராயக்கடை திறக்க முயற்சிப்பவர்களை துரத்திவிட வேண்டும் எனவும், அடிவார சாலையோர வியாபாரிகள் வாழ்வாதாரத்தை காப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் நேற்று விடுதியில் மேற்கூரை இடிந்து விழுந்து மாணவிகள் காயமடைந்துள்ளதை சுட்டிக்காட்டி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். மக்களின் திட்டங்களை செய்யாதவர்களை தூக்கி எறிந்துவிட்டு எப்போதும் திமுக மற்றும் அதிமுகவிற்கு மாற்று பாஜக பாமக கூட்டணிதான் என்றும் தெரிவித்து பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்து வருகிறார். திண்டுக்கல் தொகுதியில் 4 அமைச்சர்களை தூக்கி எறிந்துவிட்டு மாம்பழம் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து அடிவாரம் பகுதிகளில் கடைகளில் பிரச்சாரம் மேற்கொண்டு பஞ்சாமிர்தம் விற்பனை செய்வதையும் பஞ்சாமிர்தம் விற்பனை பக்தர்களுக்கு செய்தும் வாக்கு சேகரித்தார். தொடர்ந்து குதிரை வண்டியை இயக்கியும் வாக்குகளை சேகரித்தார். விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.